நான் உன்னை பார்வோனுக்கே கடவுளாய் உன்னை அபிஷேகித்து அழைத்து உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீ எந்த எய்த்து ராஜாவுக்கு நீ பதறுகிறாயோ, பயப்படுகிறாயோ, அந்த ராஜாவுக்கு நீ தான் கடவுள். அந்த ராஜாவுக்கு மேலாக கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக அந்த பார்வோன் எந்த காரியத்தையும் அவன் மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு உன்னை நான் தேவனாய் நியமித்து வைத்திருக்கிறேன், ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மோசேயை கடவுளுக்குரிய ஸ்தானத்தை, கடவுளுக்குரிய எல்லா விதமான தகுதியையும் சாயலையும் ஆற்றலையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் ஞானத்தையும் திறமைகளையும் வரங்களையும் எல்லா யூகித்து செய்யக்கூடிய எல்லா செயல் ஆற்றல்களையும் கொடுத்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் ஜனங்களை மீட்டு எடுப்பதற்கு கர்த்தர் அனுப்புவதை கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால், உங்களை அதிபதியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால், உங்களை தலைவனாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால், உங்களை தலைவியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஆற்றலை கொடுத்து, அவருடைய வல்லமையை கொடுத்து, அவருடைய எல்லா விதமான பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்துதான் உங்களை அழைத்திருக்கிறாரே ஒழிய நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் ஏனோ தானோ இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டவர்களும் அல்ல. விசேஷித்தவர்கள் நீங்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் தலை சிறந்து வாழக்கூடியவர்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி வாங்கி சூடக்கூடியவர்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் வெட்கத்தை அல்ல, துக்கத்தை அல்ல, வேதனை அல்ல, கண்ணீரை அல்ல, புலம்பலை அல்ல, சோர்வை அல்ல, எல்லா இடத்திலையும் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார்.